அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவேன்? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திட்டை ஊராட்சியை சேர்ந்த சிவச்சந்திரன் என்பவருக்கும் நிஷாந்தினி என்பவருக்கும் காதல் ஏற்பட வீட்டினர் சம்மதத்துடன் கட் அவுட் பேனர்கள் களைகட்ட கடந்த ஜனவரி 20ஆம் தேதி கோலாகலமாகவும் குதூகலமாகவும் நடந்தது திருமணம். மலையூரு நாட்டாம மனச காட்டு பூட்டாம ஒன்ன போல யாரும் இல்ல மாமா, தஞ்சாவூரு ராசாவ தாராளமா தந்தாங்க, மனசுக்குள்ள எவனும் இல்ல ஆமா என குத்தாட்டம் போடாத குறையாய் கழுத்தை நீட்டினார் நிஷாந்தினி. காதல் கைகூடிய மகிழ்ச்சியில் வானத்தில் பறந்து கொண்டிருந்த சிவச்சந்திரனை பிடித்து தொபுக்கடீர் என தள்ளிவிட்டது போல இருந்தது அந்த குரல். முதல் புருஷன் நான் உயிரோடு இருக்கும் போது நீங்க 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்க என்கிற புத்தூர் நெப்போலியனின் குரல்தான் அதற்கு காரணம். உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்க? இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. என்னது முதல் புருஷன்னு சொல்லிக்கிட்டு இன்னொருத்த வந்து நிக்கிறான் என சிவச்சந்திரன் நிஷாந்தினியை பார்க்க, அவளோட பேரு நிஷாந்தினியே இல்ல, மீரா. அரசு வேலையில் இருப்பதாக சொல்லி 2017இல் என்னை திருமணம் செய்து கொண்டார். சென்னையில் கணவன் மனைவியாக வசித்து வந்த போது 2021இல் திடீரென காணாமல் போய்விட்டார். மீராவை 3 ஆண்டுகளாக தேடி வந்தேன். கட் அவுட் பேனரில் பார்த்த போதுதான் உங்களுடன் திருமணம் ஆகியுள்ளது என்பதை தெரிந்து அதிர்ச்சியடைந்து ஓடி வந்தேன் என்று பகீர் கிளப்பியுள்ளார் நெப்போலியன். அப்போது உங்களுக்கு முன்னாடி இவருதான் என் புருஷனா இருந்தாரு என்பது போல நின்றுள்ளார் நிஷாந்தினி. அதுதான் சீர்காழி சிவச்சந்திரனுக்கு ஏற்பட்ட முதல் அடி. முதல் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு என்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டாயே என நிஷாந்தினி என்கிற மீராவிடம் சிவச்சந்திரன் ஆவேசப்பட, யாருடா முதல் புருஷன் என திடீர் என்று கொடுத்துள்ளது அடுத்த குரல். MBBS முடித்துவிட்டு சிதம்பரத்தில் உள்ள கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டாக்டராக இருப்பதாகவும் மேற்படிப்பு MS படித்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லிக்கொண்டு தற்போது வரை என்னோடுதான் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார். திடீரென கோயம்புத்தூருக்கு மாறுதல் கிடைத்துவிட்டதாக சென்றவரை தேடிக் கொண்டிருந்தேன் என கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோல்டன் நகரைச் சேர்ந்த ராஜா கோபமாக பேசியுள்ளார். இதயத்தில் இரும்பை காய்ச்சி ஊற்றியது போல இருக்க, இது எப்போ என சிவச்சந்திரன் நெப்போலியன் உள்ளிட்டோர் பார்க்க, இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி என்பது போல நின்றுள்ளார் நிஷாந்தினி என்கிற மீரா. கோபத்தில் கொப்பளித்து காவல்துறைக்கு புகார்களாக குவிய, இத்தனை பேரையும் ஏமாற்றிவிட்டு யார் கூட வாழ்வ என ஆவேசமாக கேட்டனர் காவல்துறையினர். உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எப்படி என திடீரென எட்டி பார்த்திருக்கிறது அடுத்த குரல். நிஷாந்தினி என்கிற மீராவால் ஏமாற்றப்பட்ட ஈரோட்டைச் சேர்ந்த மற்றொரு இளைஞரின் குரல்தான் அது. மிடில என்கிற ரேஞ்சுக்கு விசாரிக்க ஆரம்பித்த மகளிர் காக்கிகளுக்கு காத்திருந்தது அடுத்த ட்விஸ்ட். 4 ஆண்களை ஏமாற்றிய இளம் பெண்ணுக்கு தொட்டு தாலி கட்டிய முதல் புருஷன் பழையார் கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பது தெரிய வந்தது. அது மட்டுமல்ல, இவரது உண்மையான பெயர் லக்ஷ்மி என்பதும் கொடியம்பாளையம் தீவு என்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. 2 குழந்தைகளுக்கு தாயான லக்ஷ்மியின் கணவர் சிலம்பரசன் பல வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டதால் பெண் குழந்தையை கணவரது அண்ணனின் பராமரிப்பிலும் மகனை தனது அம்மா வீட்டிலும் விட்டுவிட்டு நிஷாந்தினி, மீரா என்கிற போலி பெயர்களில் இளைஞர்களை திருமணம் செய்து ஏமாற்றியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு தன்னை ஒரு MBBS படித்த மருத்துவர் என்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே டாக்டராக இருப்பதாகவும் ஏமாற்றி உள்ளார் இந்த கல்யாண ராணி MBBS. இந்த நிலையில் நெப்போலியன் கொடுத்த புகாரின் அடிப்படையில்
காவல் ஆய்வாளர் செல்வி, உதவி காவல் ஆய்வாளர் புஷ்பலதா ஆகியோர் வழக்கு பதிவு செய்து நிஷாந்தினி என்கிற மீரா என்கிற லக்ஷ்மி என்கிற கல்யாண ராணி MBBS கைது செய்திருக்கிறார்கள். ஆண் பெண் பழகும் போதே அவர்கள் குறித்தும் அவர்களது குடும்பத்தினர் குறித்தும் தீர விசாரித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆசை வார்த்தைகளை நம்பி திருமணம் செய்யக்கூடாது எனவும் எச்சரிக்கிறார்கள் காவல்துறையினர்.